அனைவருக்கும் வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் ராஜகுமாரி என்ற திரைப்படம் 1947ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தது. ஏ சாமி அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கினார். ராஜகுமாரி திரைப்படம் வெற்றி அடைந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தின் வெற்றி தன்னால் கிடைத்தது அல்ல என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திறமைகள் முழுவதையும் வெளிக்காட்டும் விதமாக தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு கதையை எழுதுமாறு இயக்குனர் ஏ சாமி அவர்களிடம் கூறினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி ஏ சாமி அவர்கள் உருவாக்கிய கதைதான் மர்மயோகி. அந்த காலத்து ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோக்களான டக்ளஸ் ஃபேர்பேங்க் மற்றும் எர்ரோல் பிளைன் ஆகியோரின் தீவிர ரசிகரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய படங்களைப் போல ஆக்ஷன் கதைகளையே விரும்பினார். ஆங்கில எழுத்தாளர் மேரி கோரலி எழுதிய வெஞ்சன்ஸ் என்ற நாவல் மற்றும் ஹாலிவுட் இயக்குனர் ஆர்சன் வெல்ஸ் அவர்கள் இயக்கி 1948ஆம் ஆண்டு வெளிவந்த ஹாலிவுட் திரைப்படமான ஷேக்ஸ்பியரின் மேக்பத் மற்றும் ராபின் ஹூட் திரைப்படங்களின் தாக்கத்தோடு இந்த கதையை உருவாக்கினார் ஏ சாமி அவர்கள். கே ராம்நாத் அவர்கள் இயக்கிய மர்மயோகி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமான அந்த திரைப்படத்தின் வில்லி கதாபாத்திரத்தில் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் நடித்தார். முதலில் இந்த கதாபாத்திரத்திற்காக நடிகை பானுமதி அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் மாற்றப்பட்டு அஞ்சலி தேவி அவர்கள் ஒப்பந்தமானார். மேலும் இந்த திரைப்படத்தில் சகஸ்ரநாமம், மாதுரி தேவி, செருகளத்தூர் சாமா, ஜாவர் சீதாராமன், ஏஎஸ் நடராஜன், எம்என் நம்பியார், பண்டரிபாய் என பலர் நடித்தார்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் எம்என் நம்பியார் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தோழனாக பாசிட்டிவ் கதாபாத்திரத்தில் நல்லவனாக நடித்திருந்தார். ஜாவர் சீதாராமன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் மர்மயோகி திரைப்படம் தான். எம்.எஸ். சுப்பையா நாயுடு, சி.ஆர். சுப்பாராமன் அவர்கள் இசையமைத்த இந்த படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே, வேட்டைக்காரன் உட்பட பல படங்களை இயக்கிய இயக்குனர் ஏ திருமுகம் அவர்கள் இயக்குனர் ஆவதற்கு முன்பாக மர்மயோகி திரைப்படத்தில் எடிட்டராக வேலை பார்த்தார். பொதுவாக இது போன்ற கதைகளை கொண்ட திரைப்படங்களில் கதாநாயகர்களின் பெயர்களை பெரும்பாலும் வீரசிம்மன், பிரதாபன் என்றுதான் வைப்பார்கள். ஆனால் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் சோழகுல மன்னரான கரிகாலன் பெயரை வைத்தார் ஏ சாமி அவர்கள். மர்மயோகி திரைப்படத்திற்கு முதலில் கரிகாலன் என்ற தலைப்பையே வைத்திருந்தார்கள். ஆனால் மக்கள் இதை ஒரு வரலாற்று திரைப்படமாக நினைத்துவிடக் கூடாது என்று அந்த தலைப்பை மாற்றி மர்மயோகி என்று வைத்தார்கள். மர்மயோகி திரைப்படத்தின் ஒவ்வொரு வசனமும் எம்ஜிஆர் அவர்களுக்காகவே எழுதப்பட்டது. கரிகாலன் குறிவைத்தால் தவறாது, தவறுமானால் கரிகாலன் குறிவைக்க மாட்டான் போன்ற வசனங்கள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. மர்மயோகி திரைப்படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் அவர்களுக்கும் சகஸ்ரநாமம் அவர்களுக்கும் இடையிலான வாள் சண்டை அப்போது பிரபலமாக பேசப்பட்டது. இந்த காட்சியில் டூப் போட வேண்டாம் என்று பிடிவாதமாக எம்ஜிஆர் அவர்களே அதிரடியாக நடித்தார். மர்மயோகி திரைப்படத்தின் மொத்த பட ஷூட்டிங்கும் முடிந்த பின்பு அந்த படத்தை போட்டு பார்த்த இயக்குனர் ராம்நாத் அவர்களுக்கு அந்த திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி பிடிக்கவில்லை. அதனால் மீண்டும் வேறு மாதிரியாக கிளைமாக்ஸை எடுத்தார்கள். அந்த கிளைமாக்ஸை மக்கள் ஏற்றுக்கொண்டு மர்மயோகி படத்தை சூப்பர் ஹிட் படமாக ஆக்கினார்கள். மர்மயோகி திரைப்படத்திற்கு அப்போது இருந்த சினிமா தணிக்கையாளர்கள்
வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஏ சான்றிதழ் வழங்கினார்கள். தமிழ் சினிமாவில் ஏ சான்றிதழ் பெற்ற முதல் திரைப்படம் மர்மயோகி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ஆவி போன்ற காட்சிகள் இடம்பெற்றதால் இந்த ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. 1951ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி மர்மயோகி திரைப்படம் வெளியானது. இன்றைக்கு பார்த்தாலும் மர்மயோகி திரைப்படம் அதே விறுவிறுப்போடு இருப்பதுதான் இந்த திரைப்படத்தின் தனி சிறப்பு ஆகும்.